ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரிப்பதுண்டு. வேதாகமத்தில் அந்நியர் உபசரித்தல் என்பது மிகவும் வலியுறுத்தப்படும் ஒரு கிறிஸ்தவ பண்பாடு. இது அன்பின் வெளிப்பாடாகவும் தேவனுக்கு செய்யும் சேவையாகவும் கருதப்படுகிறது. அந்நியரை உபசரித்தலின் முக்கியத்துவம். தேவதூதர்களை உபசரித்தல், அறியாமலே தேவதூதர்களை அல்லது தேவனுடைய தூதர்களை உபசரிக்கும் பாக்கியம் கிடைக்கும். இயேசுவை உபசரிப்பதற்கு சமம். அந்நியரை சேர்த்துக் கொள்வது இயேசுவை வரவேற்பதற்கு சமமானது என இயேசு கூறுகிறார். கடவுளின் கட்டளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்நியர்களை நேசிக்கவும் உபசரிக்கவும் தேவன் கட்டளையிடுகிறார். கிறிஸ்தவ பண்பு இது ஒரு விசுவாசியின் நற்செயல்களின் அடையாளமாக கருதப்படும். எப்படி உபசரிக்க வேண்டும்? வேதாகமம் முறுமுறுப்பில்லாமல் அல்லது சந்தோஷமாக அந்நியர்களை உபசரிக்க பணிக்கிறது. இது உணவு அளித்தல், தங்குமிடம் கொடுத்தல் மற்றும் அன்போடு நடத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களை சொல்கிறேன் என்றார். நமக்கு செய்ய திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம். அது கர்த்தருடைய பார்வையில் பிரியமாயிருக்கும். பரலோகில் அதற்கு நிச்சயமாக பதில் செய்யப்படும். ஒருவனுடைய அத்தியாவசிய தேவையில் நாம் உதவும் போது அவர்கள் இருதயம் நன்றியுடன் தேவனை துதிக்கும். அப்போது அதன் ஆசீர்வாதம் நமது மேலும் நமது பிள்ளைகள் மேலும் என்றென்றும் நிற்கும். இன்றைய நாளுக்கான அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, அந்நியரை உபசரிப்பதில் நாங்கள் சோர்ந்து போவதற்கு செய்யும். எங்களால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.